ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்திருக்கு. ஏங்க 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் 3 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. டாஸ்க் 4ம் டாஸ்க் 5ம் பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. டாஸ்க் 4ல் யார் வின்னரு, டாஸ்க் 5ல் இந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சு, சபரிக்கு ஏதோ பிரச்சனையாமே, திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் சண்டையாமே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஏதாவது வரும் பார்த்தா விஜய் பார்வதி கமருதா பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் அது. அப்படி தான் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணோட கஷ்டம் அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு ஒருத்தர் நம்பி, அதாவது லவ் பண்ணுற நம்பி அந்த பொண்ணு மனசை பறி கொடுத்து அவரும் வந்து ஓகே பேர் உனக்காக நான் வந்து நிற்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, சிங்கிளாக வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு ஹீரோமா டைலாக்ல விட்டு கடைசியில் பார்த்தா ஒரு 4 நாளாக வந்துட்டு என்னையே அது ஹீரோக்கு வந்த சோதனைன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. 2 பேருமே மாறி மாறி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து விஜய் பார்வதி விஷயத்தை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியே திருவன்ற மாதிரி வந்துட்டு அவர் பண்ணுற விஷயங்கள் வெளியே வந்து ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அதை கமருதீன் ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் முடியாது. இதைத்தான் நேற்று விக்ரமும் வினோத்தும் வந்து அவங்க கிட்ட சொன்னாங்க. இப்போ வந்து விஜய் பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா இது கண்டிப்பாக ஒரு லவ் பண்ண பொண்ணுக்குமே வந்து இருக்கிற ஒரு விஷயம். என்னென்னா 1000 தான் இருந்தாலும் நம்ம கூட இருந்த பொண்ணுன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. நேற்று வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு. நமக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை வெளியே போய் கூட பேசி தீர்த்துக்கலாம் ஓப்பனாக. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து அவன் வந்து பண்ணுறது எப்படி நியாயம்? அதே மாதிரி வந்துட்டு நான் எதுலேயுமே லாக் ஆக மாட்டேன் சாண்ட்ரா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தாண்டி நான் லாக் ஆகிடுறேன், இதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ சாண்ட்ரா வந்துட்டு எனக்கும் கமருதனுக்கும் வந்து எக்ஸ்ட்ரீம். ஏன்னா என்னோடய அஜெண்டாஸ் அவருக்கு பிடிக்காது, அவரோட பிஹேவியர் அவரோட வேர்ட்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதி வந்து இவன் வந்து என்ன யோசிச்சிருப்பான், இவன் பயங்கரமாக ப்ரூட்டலாக இருக்காளே, சரி இவளுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு வலையை வீசுவோன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டான், அதுதான் இப்போ நான் வந்து இப்படி வந்து இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்துட்டு உள்ள ஒருத்தர் இருக்கான்ல ஒரிஜினல், அந்த இருக்கிற ஒரு விஷயம் அது அப்பப்போ வெளியே வருது அப்படின்ற மாதிரி பேசி பண்ணுறாங்க. இப்போது அவங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு யோசிக்கும் போது அந்த விஷயங்கள் தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வாரம் கமருதீன் எப்படி இருந்தார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை திட்டாத ஆட்களே கிடையாது. அவருக்கு ரெட் கார்டு அப்பயே கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் போச்சு. ஆனால் திடீர்னு ஒரு சேஞ்ச் கொடுத்தாரு, அது அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் கமருதீன் ரசிக்க ஆரம்பித்தாங்க. அது அப்படியே அழகாக போச்சு. அப்போ தான் வந்துட்டு விஜய் பார்வதி கூட ஒரு செட் ஆனார். அப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு பேர் கிடச்சிது, கம்மு. அது யார் சொன்னது? நம்ம விஜய் பார்வதி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை நம்பினவங்களை கைவிட மாட்டீங்க, அவங்களுக்காக என்ன வேணாலும் நீங்கள் நிற்பீங்கன்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சு. அது எல்லாமே எங்கேருந்து வந்துச்சுன்னா விஜய் பார்வதி கிட்டேருந்து வந்துச்சு. அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு ரவுடி மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் கூட வந்துட்டு ஒரு சண்டை நடந்திருக்கும் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி. புரியுது? எல்லாமே வந்துட்டு மாற்றம் எங்கேருந்து உருவாச்சுன்னா விஜய் பார்வதி கிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணார். அதுக்கப்புறம் என்னாச்சு, ட்ரையாங்கல் லவ்வாக மாறிச்சு. அதுலேயும் விஜய் பார்வதி தான். ஏன்னா அங்கே வந்து உள்ளே யாரும் என்ட்ரி ஆனதானே அரோரா. அதுக்கு முன்னாடி அரோரா ஒன்றுமே இல்லை தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கலை வச்சு 2 பேருமே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. கமருதீன் லைட்டாக கேம் விளையாடுவார். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து அந்த லவ் கேம் அப்படியே போய்ட்டு இருந்தது. அழகாக போச்சு, அழகாக போட்டுறியாச்சு. அதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வர அவங்க அம்மா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரும்போது இவங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பயம் வருது. என்னென்னா பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு உள்ளே வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இந்த பேட் டச்ன்றதே ஒரு தவறான வார்த்தை, ஆக்சுவலாக அன்வான்ட் டச். அவங்களே வந்து நீங்கள் போய் அந்த ப்ரொமோவில் அதுதான் வந்து பெரிய வைரலாக போச்சு. அதுலேயே அவங்க அன்வான்ட் டச் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலில் வந்துட்டு அவர் லைட்டாக டச் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி திட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை தான் அவங்க மீன் பண்ண வராங்க. ஆனால் அதை வந்து பேட் டச்சுன்னு உள்ளே வந்து சொன்னது யார்? சாண்ட்ராவும் நம்ம பிரஜனும். அது அப்படியே உருமாறி இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து வெடிச்சு நேற்று வந்து பயங்கரமாக வெடிச்சிருச்சு. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வெளியே போய் கூட ஓப்பனாக பேசி தீர்த்து இருக்கலாம். உன் கூட பழகின பொண்ணுன்னு கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி வந்து பேசிட்டியே, அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா கமருதீன் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தால் வந்துட்டு அவரை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு திட்டுற அளவுக்கு அவரே பண்ணியிருக்காரு. இப்போ வந்து கமருதீன் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு வந்து சொன்ன விஷயங்கள் இதுக்கப்புறம் தனித்தனியாக ப்ளே பண்ணுங்கள், பார்த்து ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருப்பார். நான் இப்போ வந்து பார்வதியை பற்றி உங்களை சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் நீ அதை ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிவிடுவேன், என் மச்சான் சொல்லிட்டான் அப்படின்னு. அதனால தான் நான் பார்வதியை வச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் 2 பேருக்கும் அழகாக சொல்லியிருப்பார், ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் போத்தன். ஆனால் அவர் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இப்போது முற்றிலும் மோசன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணி விட்டாப்புல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.